Hey guys, coming back with another video. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிம்பிளி ஜேபிஆர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி அப்படின்றது ரெண்டு கம்பெனிலேருந்து நம்ம ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இதில் கெஸ்டாம்ப் அப்படின்ற ஒரு கம்பெனியும் டிஐ முருகப்பா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150+ ஜாப் வேகன்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். என்னென்ன குவாலிஃபிகேஷன் இந்த ரெண்டு கம்பெனியும் எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டாம்ப் அப்படின்ற கம்பெனி. ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்றது 100 ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க கெஸ்டாம்பில். இதில் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 18 to 24 ஏஜ் லிமிட் அப்படின்றது அப் டு 24 ஏஜஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ ஆல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். அதில் ஆல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2017, 2018, 2019 அண்ட் 2020 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிஇ படிச்சிருந்தால் மட்டும் போதும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஜாப் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எடுக்க போகிறாங்க. ட்ரெயினி டெசிக்னேஷனில் தான் உங்களை வந்து எடுப்பாங்க. ஜாப் டெசிக்னேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்றதுனால ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து டெசிக்னேஷன் ஜாப் ரோல் அப்படின்றது தருவாங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பிஇ படித்தவங்களுக்கு, அதாவது பிஇ படித்தவங்க தான் இதுக்கு எடுக்கிறாங்க. 13,000 + 1,000 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஓடி அலவன்சஸ், ஓவர் டைம் அலவன்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,000 rupees அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் சேலரி அப்படின்றது 13,000 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வில் பி ப்ரொவைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு வந்து ஃப்ரீயாகவே கம்பெனி வில் பி ப்ரொவைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வில் பி ப்ரொவைட் ஆல் ஓவர் சென்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஜெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது மேல் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டாம்புக்கு மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ட்ரெஸ் கோட் அப்படின்னு பார்க்கும்போது கேண்டிடேட் ஷுட் வியர் ஃபார்மல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபார்மல்ஸ்லேயே போகலாம். இதில் வந்து யூனிஃபார்ம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, டிசி, ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் பாஸ்புக்கு, ரெஸ்யூம்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர் ஒரிஜினல் எடுக்காமல் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போகிறீங்க. அது ரொம்ப தப்பு. நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அவங்களோட வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினல் வந்து கேட்பாங்க. ஜெராக்ஸ் எதுக்குன்னா அங்கே வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஜெராக்ஸ் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதுக்கான அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்ன அட்ரஸ்னால் டீம் லிஸ் கிராம்ப்டன் பில்டிங் நியர் பாம் க்ரூவ் ஹோட்டல் எதில் நியரில் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த லொக்கேஷனை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கிராம்ப்டன் பில்டிங் நியர் பாம் க்ரூவ் ஹோட்டல் நுங்கம்பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில். அப்ளை பண்ணணும். அதாவது இந்த இன்டர்வியூ ப்ராசஸிங் தான் நடக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி இது வந்து பார்த்திங்கன்னா டிஐ முருகப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பா குரூப்லேருந்து இந்த ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அம்பத்தூரில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்றது 50 ஜாப் வேகன்சிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 50 வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 18 to 24 அப் டு 24 ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இன்ஜினியரிங்லாம் கிடையாது. டிப்ளமா அண்ட் ஐடிஐ மட்டும்தான் இதில் வந்து எடுக்கிறாங்க. டிப்ளமா அண்ட் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்கள். ஜாப் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க. டெசிக்னேஷன், அதாவது ஜாப் டெசிக்னேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஒன்று ப்ரொடக்ஷன், ரெண்டாவது வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் மூணாவது வந்து குவாலிட்டி அப்படின்ற 3 டெசிக்னேஷனுக்கு உங்களுக்கு வந்து வேலையில் எடுக்கிறாங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 11,500 + ஓடி அலவன்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து 13,000 கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 11,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வில் பி ப்ரொவைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் வந்து மேல். ட்ரெஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஷுட் வியர் ஃபார்மல்ஸ். இதுலேயும் ஃபார்மல்ஸ் இருந்தால் போதும். இதில் வந்து யூனிஃபார்ம்ஸ்லாம் கிடையாது. ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் வந்து டிஐ முருகப்பா, சென்னை, திருவள்ளூர் ஹைரோட், திருவள்ளூர் நகர், அம்பத்தூர், சென்னை, தமிழ்நாடு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்போ இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ மாதிரி கூட போய்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் இந்த டிஐ முருகப்பா குரூப்பு ப்ளஸ் வந்து கெஸ்ட் ஸ்டாம்ப் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வேகன்சி நிறைய பேருக்கு தெரியுது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. இது வந்து ஒரு டெலகிராம் லிங்க்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெலாம் நான் வந்து எடுக்கிறேன். இங்கேருந்து தான் வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கேதர் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் போயிடுது. ஓவராலாக அந்த டெலகிராம் லிங்க்கில் ஒரு 4000 பேர் தான் இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுனால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால தான் வந்து நான் கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் நிறைய இடத்துல காப்பி அடித்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் காப்பி அடித்து போட்டாலும் யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் போடுறேன். காப்பி அடித்து போட்டாலும் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கிற விஷயத்தை தான் நான் போடுறேன். ஒரு 500 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 50 பேருக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும் அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நான் 450 பேருக்கு பலனடைகிறாங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சேனலுக்கு அப்ளை பண்ணலன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் திஸ் JP சைனிங் ஆஃப்.